முதன்மையான பொறுப்பு, முதன்மையான இடத்துல, காக்குற இடத்துல இருக்கக்கூடிய அந்த காவல்துறை நாசமா போச்சுங்க அப்படின்றதான் அதனுடைய அர்த்தமா இருக்கு. ஏன் இப்படி சொல்லியிருப்பாரு? எதற்காக இவர் இப்படி ஒரு காவல்துறையோட ஒரு மோதல் போக்கை கையாண்டிருப்பார்? மதிப்பிற்குரிய நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்படுகிறார். எதற்காக? திமுகவிற்கும் சீமானுக்குமான இடையே மோதல்ல வாலண்டியரா வண்டியில வந்து ஏறிட்டாரு வருண் IPS. உங்கள் மீது மோதல் வேண்டியதா இருக்குது. ஓஹோ, இப்ப என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னு நீங்க என்ன கேட்டா என்ன சொல்லுவேன்னா, உண்மையிலே வருண்குமார்லாம் வந்து கல்லு அம்பு எய்தவன் வேற வேற இடத்துல இருக்கிறான். கேள்வி கணைகளாலும் நக்கலும் நையாண்டி சீமான் கேட்கிற ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் உங்களால? அப்படிதான் கேட்போம். அந்த கேட்கிற கேள்விக்கான தகுதி உனக்கு இல்ல. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழர் தேசிய கிறிஸ்தவ இயக்கத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய அர்ப்பணி தந்தை திரு கிதியோன் செல்லமுத்து ஐயா தான் அணிஞ்சிருக்காங்க. ஐயா வணக்கம். வணக்கம். சிறப்பு. சீமான் வெர்சஸ் IPS, வருண் IPS அப்படின்ற ஒரு விவகாரம் தற்போது ஒரு மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு வருது. தமிழக அரசியலில் இது ஒரு அந்நியப்பட்ட விவகாரமா இருக்கு. ஒரு காவல்துறை அதிகாரியோடு ஒரு மோதல் போக்கு, இது வந்து ஒரு ஆக்கப்பூர்வமானதா எப்படி பாக்குறீங்க? காவல்துறையோட மோதல் போக்கு இதுதான் முதல் முறையா அப்படின்னா, பலருக்கும் இது போன்ற மோதல் போக்கு அந்த ஆங்கிலத்தில் என்கவுண்டர்னு சொல்லுவோம். எதிரும் புதிருமா நிக்கிற ஒரு நிலைமை. காவல்துறையுடைய செயல்பாடுகளை பார்த்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி சொன்னது, காவல்துறையினுடைய ஈரல் அழுகி போச்சு. இதுல வந்து ராஜ உறுப்பே அழிஞ்சு போச்சுன்னு சொன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, அவன் மண்ணுக்கு போகக்கூடிய அர்த்தம். முதன்மையான பொறுப்பு, முதன்மையான இடத்துல, காக்குற இடத்துல இருக்கக்கூடிய அந்த காவல்துறை நாசமா போச்சுங்க அப்படின்றதான் அதனுடைய அர்த்தமா இருக்குது. ஏன் இப்படி சொல்லியிருப்பாரு? எதற்காக இவர் இப்படி ஒரு காவல்துறையோட ஒரு மோதல் போக்கை கையாண்டிருப்பார்? எந்த அடிப்படையில இப்படிப்பட்ட வாக்குமூலங்கள்லாம் அவருடைய வாயிலிருந்து வந்திருக்கும் அப்படின்னா, அவர் எதிர்கொண்ட முறை, காவல்துறை ஆண்ட கட்சியிலிருந்து தான் ஆளும் போது இருந்த அதே காவல்துறை தான். ஆனா ஆட்சி அதிகாரத்துல விட்டு வெளியே போனது என்பதாக அதே காவல்துறை தன்னை கையாளும் முறையை பார்க்கும்போது விமர்சனம் வரத்தானே செய்யும். இருக்குமா இல்லையா? இப்போ அதே காவல்துறை தான் கையில இருக்குது. காவல்துறையினுடைய செயல்பாடுகளை குறித்து ஐயா ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதியோட மகன் ஸ்டாலின் வந்து வாய் திறப்பாருன்றீங்க, நீங்க திறக்க மாட்டார். ஏன்? எப்பா நீங்களாம் என்னப்பா நீங்க டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணி இருக்கிறீங்க, 40 பேருக்கு மேல செத்து போயிட்டானப்பா கள்ளச்சாராயம் குடிச்சு, என்ன வேலை டியூட்டி பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன டியூட்டி பண்ணிருக்கீங்க? கேட்டிருக்கணுமா இல்லையா? அப்போ ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போது உங்களால பேச முடியல, ஆட்சி அதிகாரத்துல விட்டு வெளியே வந்ததுக்கு பின்பதாக காவல்துறையினுடைய ஆளும் அரசு எதுவாக இருந்தாலும் சரி, அஇஅதிமுகவா இருக்கட்டும், திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கட்டும், எந்த அரசாக இருந்தாலும் காவல்துறையினுடைய லாபியை வந்து கைவி வைக்கிறதுல வந்து அவங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்குதானே சார் செய்யுது. அப்பனா என்னன்னா, காவல்துறையினுடைய அமைச்சர் ஏற்கனவே ஐயா காமராஜர் முதலமைச்சரா இருந்தாரு, காவல்துறையை தான் கை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கல, கக்கனை ஏட்ட கொடுத்துட்டாரு. விட்டுருங்க, உங்களுக்கு அந்த தலைவலியே வேண்டாம், கேள்வி இருக்கிற இடத்துல இருந்துடலாம்ல. கக்கன், என்ன உங்க டிபார்ட்மெண்ட் நாரி போய் கிடக்குது, என்ன நடக்குது அப்படி கேட்கலாம்ல. ஒரு முக்கியமான பொறுப்பை, முக்கியமான லாகாவ இதுவரைக்கும் காமராஜருக்கு பின்னாடி எல்லாருமே தன்னுடைய கட்டுப்பாட்டுல தான் வச்சிருக்கிறீங்க. ஆட்சி அதிகாரத்தில் இருக்க போது நீங்க அவங்களோட அப்பீஸ்மெண்டோட ஒரு பசப்பு, ஒரு பாசிஃபையிங்கா பண்ணிக்கிறீங்க, சால்ஜாப்பு பண்ணி அப்படி தடவி கொடுத்துட்டு போயிடுறீங்க. ஆட்சியை விட்டு வெளியேறினதுக்கு பின்னாடி காவல்துறை நடந்து கொள்ள செய்யக்கூடிய அழிச்சாட்டியங்களை எல்லாம் வாங்கி தரக்கிறீங்கன்னா அப்படித்தான் நடப்பாங்க. ஆட்சியில இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, நீங்க காவல்துறை செய்யற சரியான காரியங்களுக்கு கூப்பிட்டு விருதும் பதக்கமும் கொடுத்து அவர்களை கௌரவிக்கணும். தவறாக நடக்கும் போது அவர்களை கூப்பிட்டு கண்டிக்கணுமா இல்லையா? இதை செய்திருந்தா இது போன்ற
மோதல் போக்குகள் நிகழ்ந்திருக்காது. இப்ப சீமான் அவர்கள் இங்க பாருங்க, IPS அவர்கள் மீது இந்த சாதி ரீதியிலான சில விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. அதுல உண்மைத்தன்மை இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா? அதாவது இதற்கு பின்னணியில யார் இருக்கிறாங்கன்றத மட்டும் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திடுறேன். மதிப்பிற்குரிய நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்படுகிறார். எதற்காக? மறைந்த முன்னாள் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி குறித்து அவதூறான முறையில ஏற்கனவே இருந்த ஒரு பாடல் ஒன்றை அவர் தன்னுடைய பரப்புரை கூட்டத்துல பாடிட்டார். அது ஒரு கேவலமா இருக்கு அப்படின்றதுக்காக தான். அப்ப உடனே அவர் மீது என்ன செஞ்சிருக்கணும்? பாடின நபரை கைது செஞ்சிருக்கணும். ஆனா அவர்கிட்ட இருக்கக்கூடிய கைபேசியை நீங்க வந்து அவருடைய ப்ராப்பர்ட்டி நீங்க இன்டேக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஹோல்டு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பாடி இருக்கிறார், பேசி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா பேசின நபரை நீங்க சிறையில் அடைத்திருக்கலாம், சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நீங்க வந்து பீனலைஸ் பண்ணி இருந்திருக்கலாம். காவல்துறை விசாரணைக்கு முற்படும் பொழுது கைபேசி எல்லாம் வந்து கைபேசி மட்டும் ஏன் எடுத்தீங்க? லேப்டாப் எடுத்துட்டு வந்தானே, லேப்டாப்பே எடுத்துட்டு வந்தானே, வீட்டுல இருக்கக்கூடிய காலர் மைக் எடுத்துட்டு போவந்தானே. என்ன பேசுறீங்க? இங்க ஆரம்பிச்சது. சரி, கைபேசி எடுத்துட்டீங்க, உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்குது. கைபேசியில் இருக்கக்கூடிய தகவல்களை ஒருவேளை நீங்கள் நானும் பேசிக்கொண்ட ஒரு சில உரையாடல்களை நானே தேவையில்லைன்னு அழிச்சிருந்தாலும் ரெக்கவர் பண்ண முடியும். சரி, ரெக்கவர் பண்ணியாச்சுன்னு வச்சுக்கிறோம். அழிக்கப்பட்ட பொருள்ல ஒரு மேட்டரை ரெக்கவர் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கிறோம். இந்த ரெக்கவர் பண்ண இந்த டேட்டா எல்லாமே சம்பந்தம் இல்லாதவர் கைக்கு எப்படி போச்சு? இங்க இருந்து ஆரம்பிக்கிறது மோதல் போக்கு. இதை துவக்கி வைத்ததே வருண்குமார் தான், IPS. பக்கத்துல புதுக்கோட்டை மாவட்டத்துல அவங்களுடைய மனைவி தான் எஸ்பி, திருச்சியில இவர் எஸ்பி, பக்கத்து மாவட்டத்துல அவங்களுடைய மனைவி எஸ்பி. என்ன நடந்திருக்கு தெரியுமா? இதுக்கு முன்னாடி உங்க மாவட்டத்துக்குள்ள நான் உள்ள புகுந்து உங்க கண்ட்ரோல்ல உங்க கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய மாவட்டத்துக்குள்ள ஒருத்தர மோதல் கொலை நடந்திருக்கு. எப்படிங்க சாத்தியம்? அப்ப நீங்க உங்க மாவட்டத்துக்கு நீங்க பொறுப்பா இருக்கும் போது உங்க மாவட்டத்துக்குள்ள நான் வந்து அத்துமீறி நுழைஞ்சு ஒரு சம்பவத்தை நிகழ்த்தி இருக்கும் போது நீங்க கேட்டிருக்கணுமா இல்லையா? அது குறித்து கொஸ்டின் பண்ணிருக்கணுமா இல்லையா? யாரு? வருண்குமாருடைய IPS மனைவி இதை கேட்டிருக்கணுமா இல்லையா? அப்போ அரசியல்வாதிகள் தங்களுடைய லாபிக்காக கணவனையும் மனைவியும் பக்கம் பக்கமாக என்ன செஞ்சிருக்கிறாங்க? டிப்ளாய் பண்ணி இருந்திருக்கிறாங்க இதே டிபார்ட்மெண்ட்ல. ரைட். இது வந்து அரசு சார்ந்த ஒரு நிர்வாக நடைமுறைக்காக நடந்ததுன்னே வச்சுக்கிறோம். இந்த கைபேசியில் இருக்கக்கூடிய டேட்டா எப்படிங்க வெளியே போகுது? எப்படி வெளியே போகுது? அப்போ நீங்க என்ன இதைத்தான் எதிர்பார்த்து இருக்குது? இது ரெண்டு விவகாரமா பார்க்கப்படுது. இப்ப நீங்கள் சொல்வது போல காவல்துறையே வந்து இதை லீக் பண்ணிட்டாங்க, அவருடைய இருந்த அந்த ஸ்டோரேஜஸ், இருந்த ஆடியோக்கள், மற்ற விவகாரங்கள்லாம் காவல்துறையே வெளியிட்டுச்சுன்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இன்னொரு விவகாரம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சாட்டை துரைமுருகன் அவர்களே வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து அழிக்கணுங்கிற நோக்கத்துல வந்து அவரே இந்த மாதிரியான ஆடியோக்கள்லாம் வெளியிட்டாரு அப்படின்ற ஒரு கோணத்திலையும் வந்து பலர் விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இப்போ வருண்குமார் IPS அவர்கள் ஒருவேளை இந்த மாதிரி தன்னுடைய அதிகார துஷ்பிரயோகம் மால் பிராக்டிஸ் செய்யறாரு ஒரு உயரிய பதவியில இருந்துட்டு அப்படின்னா, நீங்கள் மேல் ஒரு விசாரணைக்கு நீங்க வந்து இந்த மாதிரி கோரிக்கைகளை முன்வைக்கலாம். அவர் மீதான அலிகேஷனை வந்து உயர் அதிகாரிகள்கிட்ட நீங்க வந்து அது மாதிரியான ஒரு விவகாரத்தை நீ கொண்டு போகலாம். அதை விட்டுவிட்டு நாம் தமிழரோட தம்பிகள் அவருடைய குடும்பத்தை இழுத்து அவரை வந்து கொலை மிரட்டல் விடும் துணியில வந்து பதிவுகளில் போடுறது, இதெல்லாம் வந்து நாகரிகமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அநாகரிகமான எந்த பதிவுகளும் ஏற்கத்தக்கதில்லை. இல்ல, நாம் தமிழர் கட்சி நிறைய நடக்குது இந்த மாதிரி. நாம் தமிழர் கட்சியின் பெயரால நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஏன்னா சீமானே சொல்லியிருக்கிறார், இது போன்ற புகார்களை, இது போன்ற அநாகரிக செயல்களை ஈடுபடாதீங்கன்னு அவர் சொல்லியிருக்கிறார். ஒருவேளை யாரோ ஒருத்தர் செய்தார் அப்படின்னு சொல்லி அவர் நாம் தமிழர் கட்சியினர்னு சொன்னீங்கன்னா, அவர் நாம் தமிழர் கட்சியா இருந்தாலும் சரி, நாம் தெலுங்கர் கட்சியா இருந்தாலும் சரி, நாம் கன்னடர் கட்சியா இருந்தாலும் சரி, தப்புதான். அதை செய்யக்கூடாது. ஆனால் ஒருத்தர் இப்படி செஞ்சுட்டார், பாடிட்டார், அவரை நீங்க சிறையில் அடிச்சிருக்கணும். கைபேசி எதுக்காக கொடுத்தீங்க? கைபேசியில் இருக்க தகவல் ஏன் வெளியே போகுது? எப்படி வெளியே போகுது? அது சாட்டை துரைமுருகன் அவர்களே வெளியிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி திமுக சொல்றாங்க. இருங்க, அதுக்கெல்லாம் பேசுறேன். இது சாட்டை துரைமுருகனுடைய விஷயம். ரைட். பசங்க உங்களுடைய தனிப்பட்ட முறையில இந்த இவர்கள் நாம் தமிழர் கட்சிக்காரர்களாக இருக்கக்கூடும், அல்லது சீமானால் தூண்டிவிடப்பட்டு இப்படி எல்லாம் கமெண்ட் பண்றாங்கன்றலாம் எடுத்துக்கொள்வோமே. இவர்களை நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி, இந்த நபருக்கு பாருங்க இதெல்லாம் ஆதாரம், சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் நீங்கள் சட்டத்தின் முன்னாடியில நீங்க நிறுத்தி இருக்கணும். மாறாக என்ன செய்தீர்கள்?
கண்களை கருப்பு துணியால கெட்டி நைட்டு ஃபுல்லா இரும்பு பைப்பாலையும் பிளாஸ்டிக் பிவிசி பைப்பாலையும் அட்டிச்சு கை கால்களை உடைச்சு மிரட்டுறீங்களா? போ அரசு என்ன செய்யுதுன்னா, தாங்கள் நேருக்கு நேராக சீமானை எதிர்கொள்ள முடியவில்லை, விஜயலட்சுமி அனுப்பி பார்த்தார்கள், நடக்கல, மீண்டும் மோதி பார்க்கிறார்கள் சீமானோடு, மறுபடியும் பருப்பு வேகல, காவல்துறையில இப்படி மாத்தி விடுவோம், டைவர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இப்ப அந்த அந்த வில்லங்கத்துல விஜயலட்சுமிக்கும் சீமானுக்கும், அதாவது விஜயலட்சுமி அவருக்கும் திமுகவுக்கும் என்ன சார்? அந்த அந்த அம்மா தான் சொல்லியிருக்கு வாயால, காணொலி கட்டவா, திமுக காரங்க தான் இதை செஞ்சாங்க, அவங்கதான் எங்களுக்கு டிக்கெட் போட்டு எங்களை கூப்பிட்டு வந்து உட்கார சொல்லி பேச வச்சாங்க, அந்த அம்மாவே சொல்லி இருக்குது. ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல இந்த அம்மாவே திமுக காரங்களை திட்டின உடனே திமுக காரங்களுக்கு அந்த அம்மாவுக்கு சண்டை வந்திருக்கு, காணொலி இருக்கு, காட்டவா? திமுக காரங்களே அவங்க அந்த அம்மா திட்ட ஆரம்பிச்சிருக்குது, ஒதுங்கிக்கு உனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் கேட்டிருக்காங்களா இல்லையா? அதனால என்னன்னா, அதாவது ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்ய போய் இந்த சம்பவம் வந்து திசை மாறி போய் நிக்குது. இப்போ திமுகவுக்கும் சீமானுக்குமான இடையே மோதல்ல வாலண்டியரா வண்டியில வந்து ஏறிட்டாரு வருண் ஐபிஎஸ். 2 பேர் நாம் தமிழர் கட்சியினுடைய காரியகர்த்தாக்கள் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. 8 பிரிவின் கீழ சீமான் அவர்கள் உட்பட 2 பேரை வந்து கைது செஞ்சிருக்கிறாங்க. அந்த 2 பேர்களுடைய அந்த பதிவுகளை நீங்க பாத்தீங்களா? அததான் சொல்றேன். இல்ல இல்ல இல்ல, அது என்ன பதிவா இருந்தாலும் சரி, அது முறைகேடான பதிவுன்னா அதை ஏற்கிறதே கிடையாது. சகோதரர் சீமானே தெளிவா சொல்லிட்டாரு, அது நல்ல பதிவு கிடையாது, தேவை கிடையாது. எந்த இடத்துலங்க கட்சியினுடைய வழக்கறிஞர்கள் உங்களுக்காக வந்து உட்கார்ந்து பேசுவாங்கன்றதெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. ஆனா நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஏய் இதுதான் உன் பொழப்பா அப்படின்னா நேரடியா இறங்கிடுறதுதான். இப்ப என்னென்ன இப்ப என்னாச்சு அப்படின்னா, பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு, எட்டி பார்த்துருச்சு. இந்த வருண்குமார் ஐபிஎஸ் யாரு அப்படின்றது வெளியே வந்துருச்சு. இவர் வந்து ஒரு உதயநிதியோட முதல் படம் வெளியே வந்துட்டா போதும், ஆளா போய் டிக்கெட்டை புக் பண்ணி போய் பார்த்துட்டு வந்து அவர்கள் சொல்றாரு தனிப்பட்ட முறையில எனக்கு எம்ஜிஆர் பிடிக்கும் அப்படின்னு சொன்னாரு. அப்ப உடனே அவரை சொல்லிடலாமா? அதிமுக ஒரு அரசியல்வாதி நடந்துக்கிறதுக்கும் 5 வருஷம் அரசியல் ஆட்சியில மக்கள் பிரதிநிதியா இருக்கக்கூடிய அரசியல்வாதி பேசுறதுக்கும் 58 ஆண்டுகள் மக்களுடைய சேவையை செய்யக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு வித்தியாசம் தெரியாது அவங்களுக்கு? ஏங்க மென்மேக்கோ ஏடிஎம்கே வரும், ஏடிஎம்கே போகும், திமுக வரும், திமுக போகும். ஆனா நீங்க 58 ஆண்டுகள் அந்த இடத்துல வேலை செய்யணும் இல்லைங்க? யாரு வந்தா என்ன? அவர்கள் சொல்வதே, அவர்கள் தீட்டக்கூடிய திட்டங்களை அல்லது அவர்கள் கேட்கக்கூடிய ஆலோசனைகளை கொடுத்து மக்களுக்கான திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நீங்க ஒரு அரசியல்வாதியாக செயல்படும் போதுதான் உங்கள் மீது மோதல் வேண்டியதா இருக்குது. ஓஹோ, இப்ப என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னு நீங்க என்ன கேட்டா என்ன சொல்லுவேன்னா, உண்மையிலேயே வருண்குமார்லாம் வந்து கல்லு அம்பு எய்தவன் வேற வேற இடத்துல இருக்கிறான். அது அரசியல் சொல்லாமே எங்க மக்களுக்கு ஸ்டாலினும் உதயநிதி தான் அவங்க 2 உண்மை இளவரசர். அப்போ நீங்க சொல்றது வந்து இப்படி உள்வாங்கிக்கிறேன். அப்போ ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் இந்த குறிப்பிட்ட இந்த சமூகத்தை சீமான் அவர்கள் சொல்றாருல, அவர்கள் மீதெல்லாம் ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் ஆளும் வர்க்கத்துக்கு வந்து வஞ்சகம் இருக்கு அப்படின்னு நான் எடுத்துக்கலாமா? சீமான் மீது அப்படின்னா இல்ல, சீமான் அவர்கள் அந்த அலிகேஷன் தான் வைக்கிறாரு வருண்குமார் ஐபிஎஸ். இல்ல, அனைத்து கட்சி கூட்டும் போதெல்லாம் ஏதோ ஒரு காரணம் சொல்லி பிஜேபியை கூட நீங்க வந்து அனைத்து கட்சி கூட்டத்துல நீங்க கூட்டிடுவீங்க போல இருக்குது. ஒரு மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட சுமார் 10 விழுக்காட்டுக்கு நெருக்கி வாங்கி இருக்கக்கூடிய ஒரு கட்சியை பார்த்து நீங்க புறந்தல்றீங்கன்னா உங்களுக்கு வேற என்ன நோக்கம் இருக்கு? ஐயா வைகோ தெளிவா சொல்லிட்டாரு, டேய் நமக்குள்ள சண்டை வந்துக்கலாம், ஆனா நமக்குன்னு ஒரு பொது எதிரி இருக்கிறான் தமிழ் தேசியம், அவன் வந்துடக்கூடாது, அந்த இடத்துல மட்டும் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துன்னு சொல்லி இருக்கிறாரா இல்லையா? அதுதான் ஐயா முத்துராமலிங்க தேவர் சொன்ன அதே கூற்றை நான் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். அவர் அன்றைக்கு தெரிந்து சொன்னாரோ தெரியாமல் சொன்னாரோ தீர்க்கமா சொன்னாரு, அவர்கள் தங்களுக்குள் ஆரியமும் திராவிடமும் சண்டை போடுவதை போல நடிப்பார்கள், ஆனால் காரியம் என்று வந்து விட்டால் அவங்க இருவரும் கட்டி தழுவி சங்கமிப்பார்கள் சொன்னார். ஓகே, இறுதியான ஒரே ஒரு கேள்வி மட்டும். சீமான் அவர்கள் தொடர்ச்சியா அவருடைய பேச்சுகள்ல பாக்குறோம், சமீப காலத்துல அந்த அவருடைய மேடை பேச்சுகளை வெளிப்படுத்திய பேச்சுகளா இருக்கட்டும், அநாகரிகமான வார்த்தைகள், அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸ்லாம் வந்து அதிகமான வார்த்தைகளை வந்து அவர் வார்த்தையை உபயோகப்படுத்துறாரு. இப்போ வரம்பு மீறுபவர்களுக்கு நான் வரம்பு மீறுவேன் அப்படின்ற ஒரு அளவுகோல் வைக்கிறாருன்னா ஏற்றுக்கொள்ள தக்கவையாக இருந்தால் அது நம்ம ஏற்றுக்கொள்வோம் கண்டிப்பாக. ஆனா இது மாதிரியான ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக உருவெடுத்திருக்கு. சீமான ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா வளர்ந்து வர்ற தமிழ்நாட்டுல ஒரு தலைவரா இருந்துட்டு இப்படியான ஒரு பேச்சை வெளிப்படுத்துறதுங்கிறது ஒரு சரியா
அதே அதே வழியில தானே தொண்டர்களும் இது மாதிரியான செயல்களில் ஈடுபடுறாங்க தொடர்ச்சியா. தலைவர்கள் மட்டும் இல்ல, தனி மனிதர்களுக்கும் அது பொருந்தும் தான். இதே கேள்வி திமுகவை சேர்ந்த அதிமுகவை சேர்ந்த நபர்கள் ஆபாச பேர்வழி இங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை கூப்பிட்டு சொல்றார், ரொம்ப சிறப்பாக பேசக்கூடியவர், ரொம்ப அழகாக இனிமையாக பேச. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுனது எப்படின்னு உங்களுக்கு தெரியாம சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தான் கைது பண்ணாங்கல்ல சார் திமுக அரசு. கைது பண்ணேன்னு சொல்றீங்க, உண்மையிலே கைது பண்ணி சிறையில தான் வச்சிருந்தீங்களா? யாருக்கு தெரியும்? யார் போய் எல்லாம் போய் செக் பண்ண போறாங்களா? கிராஸ் செக் பண்ண போறாங்களா? என்ன கைதுன்னு போடுவாங்க யாரையாவது பாசிஃபை பண்றதுக்கு. ஆனா ஒரு உண்மையிலே சிறையில தான் இருந்தாரான்னு யாருக்கு தெரியும்? நீங்க என்னன்னா இந்த கேள்வியை இதற்கு முன்பாக எல்லாம் ஏன் எழுப்பல? நீங்க இணையதளத்தை திறந்து பாருங்க. வேற எவரும் சந்திக்க இயலாத அளவிற்கு கேள்வி கணைகளாலும் நக்கலும் நையாண்டி சீமான் கேட்கிற ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடிஞ்சிருக்க அவங்களால. அவர் வைக்கக்கூடிய தத்துவ நிலைப்பாடுகளுக்கும் கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியாத வக்கற்ற இந்த திராவிட கூட்டம் தங்களுடைய இது போன்ற இழிவான அரசியல் தனி மனித தாக்குதலின் மூலமாக தங்களுடைய அரசியல் அரிப்பை தீர்த்துக் கொள்வதற்கு தான் இது போல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இதே யூடியூப் புருட்டஸ் என்கிற ஒரு சில்லற பயலை கூப்பிட்டு இந்த மு.க. ஸ்டாலின் தன்னுடைய பக்கத்துல உட்கார வச்சு ஃபண்டிங் ஏஜென்சி மாதிரி அதை நிரூபிப்பது போல பக்கத்துல நின்று புகைப்படம் எடுத்திருக்கிறாரு. நீங்கெல்லாம் என்னுடைய கட்சியினுடைய கொள்கை பிரச்சார பிரிவுகள் சொல்லி வாயார வாழ்த்தி இருக்கிறாரு. யார பார்த்து? யூடியூப் புருட்டஸ் போன்ற ஆட்களை பார்த்து. அப்போ அவர்களுக்கு என்ன ஆட்டோமேட்டிக்கா தைரியம் வரும். நீங்க ஒண்ணு இல்லைங்க, யூடியூப் புருட்டஸ் இந்த சேனல்ல போய் பாருங்க, ஸ்டாலின் செய்த சாதனைகளை கூட பேசியிருக்க மாட்டாங்க அந்த பசங்க. எப்ப பாரு 24 மணி நேரம் சீமான் 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 சீமான். நான் சொல்லட்டுமா, சீமான் விட்ட துப்புன எச்சியில வேண்டாம் நீங்களா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ரெண்டு தான். ஒண்ணு சீமான் வாழ்கன்னு சொல்லணும், இல்லாட்ட சீமான் ஒளிகன்னு சொல்லணும். இதுதான் நீங்க சமூக வலைத்தளங்கள் முழுக்க சீமானை விட்டா இங்க அரசியலே இல்ல சார். இப்ப நான் ஒரு கேள்வி முன் வச்சேன். சீமான் இது மாதிரி அநாகரிகமான வார்த்தைகளா பேசுறாரு, அன்பனிமன்மான வார்த்தைகள்லாம் வந்து ஒரு தலைவரா இருந்து ஒரு பல லட்ச தொண்டர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவர் இப்படி பேசுறாரு, இது ஒரு தவறான முன்னுதாரணமா ஆயிடாதான்னு நான் கேள்வி கேட்டேன். நீங்கள் அதற்கு விளக்கம் கொடுப்பதற்கு பதிலாக திராவிட முன்னேற்ற கழகத்தினர் அப்படி செய்யலையா, அவர்கள் அப்படி செய்யலையா, அவர்கள் மரபு மீறவில்லையா அப்படின்ற ஒரு கேள்விதான் நீங்க முன்வைக்கிறீங்க. அப்படிதான் கேட்போம். அந்த கேட்கிற கேள்விக்கான தகுதி உனக்கு இல்ல. ஏன் அப்படின்னா ஹக்கீம் உங்களை பார்த்து இல்ல, இந்த கேள்வி மக்களுடைய சார்பா நீங்க எழுப்பி இருக்கிறீங்க. இந்த கேள்வியை சீமானை பார்த்து எழுப்புவதற்கு யாருக்கும் தகுதி கிடையாது. நீ உண்மையான ஆளா இருந்தா இந்த கேள்வியை முதல்ல அங்க எழுப்பி இருக்கணும். அப்படி எழுப்பிட்டு இங்க வா. எழுப்பப்படலையா? எழுப்பப்படலைங்க. எழுப்பப்படாதனுடைய விளைவு தானங்க சீமான் போன்றவர்கள் இப்படி பேச வேண்டிய நிலைமையா இருக்குது. நான் இன்னொன்னு சொல்லட்டுமா, இயேசு கிறிஸ்து என்னுடைய விவிலியத்துல தேவாலயத்தை சுற்றிலும் இந்த என்னது பெரிய ஷாப்பிங் ஏரியாவா மாறி இருந்துச்சு. சாட்டையை சுழற்றாரு, புறாக்களை கவிர்க்கிறாரு, கல்லாவெல்லாம் கவுத்து விடுறாரு, அங்கங்க விற்பனை பண்ணங்களை எல்லாம் கவுத்து எறிகிறாரு. வந்துட்டு சொல்றாரு, விபச்சார சந்ததியாரே அப்படின்றாரு. அத அப்படியே நம்ம ஊர் பாஷையில இறக்கிருங்க, வடசென்னை பாஷையிலயோ வேற எந்த ஒரு லோக்கல் பாஷையா மாத்திருங்க. விபச்சார சந்ததினா என்ன? தேனா மகங்களேன்னு அர்த்தம். இத நீங்க நல்ல வார்த்தை கெட்ட வார்த்தைன்னு சொல்லுவீங்களா? என்ன வார்த்தைன்னு சொல்லுவீங்க? கண்டிப்பா கெட்ட வார்த்தை தான். அப்படி இல்ல, இப்படி அவன் அப்படி நடக்கிறதுனால அந்த வார்த்தையை சொல்றது. புரியுதுங்களா? இயேசு பேசினது கெட்ட வார்த்தையா தான் உங்களுக்கு தோணும். ஆனா அந்த செயலுக்கு என்ன சொல்லுவீங்க? இப்போ நீ என்ன ஆயுதத்தை எடுக்கிறாயோ அந்த ஆயுதத்தை நான் வந்து எடுக்கிறேன். இந்த ஆயுதத்தை எடுக்க தூண்டுல சீமான் அவர்களே வந்து மறைந்த தலைவர்கள் கலைஞர் அவர்களா இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், அவரே கடுமையான விமர்சனங்கள் தான் எப்பவுமே முன்வைக்கிறாரு. உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா, இந்த பிச்சைக்கார பைய கருணாநிதி அண்ணாதுரையா எங்களை வந்து படிக்க வச்சான்னு சொல்றாரு. ஒரு மறைந்த தலைவர். அப்ப எங்களை பார்த்து ஓஷி பிச்சை, நாங்க போட்ட பிச்சைன்னு சொன்னா நாங்க பிச்சைக்காரனா? யோ எனக்கு என் ஓட்டு வாங்க ஓட்டு வாங்க வரும்போது மட்டும் நாங்க போட்ட பிச்சையில தானே நீ இருந்துக்கிற. நீ யாரப்போ? எங்கள் படத்தை எடுத்து எங்களுக்கு செய்வதே உனக்கு பிச்சையா தெரிஞ்சுச்சுன்னு சொன்னா
நாங்கள் தேர்ந்தெடுத்து உன்னை சுகவாசியாக அந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறோமே, அப்ப நீ யாரு? இப்படிலாம் கேட்க வேண்டியது இருக்கா இல்லையா? அப்போ இந்த கேள்வி எங்க இருந்து வருது? உன் கேள்வியில இருந்துதான் இந்த கேள்வி வருது. சீமான் ஏன் பேசுற? நீ இப்படி பேசுறதுனால சீமான் பேசுற. நீ நிறுத்து, ஆரோக்கியமான அரசியலை பேசு. சீமான் எத்தனை விஷயங்களை பேசிட்டு நீங்க என்ன பாருங்க, இது வரைக்கும் நீங்க எதையாவது ஒரு கேள்வி கேட்டுருக்கீங்களா? சீமான் எச்சியை துப்பிட்டாரு, மூக்க நோண்டிட்டாரு, முதுகச்சோரிஞ்சிட்டாரு, இதைத்தானே கேட்டு. சூப்பர், இங்க வந்துட்டீங்க பாயிண்ட்டுக்கு. சீமான் அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் ஒரு உயர்ந்தவை, உன்னதமானவை, இதுவரை யாரும் பேசாத உயிர்மை நேயத்தை பேசக்கூடிய சீமான் அவர்கள் எத்தனையோ உன்னதமான கருத்துக்களை முன்வைக்கிறார். அதையெல்லாம் நீ கேள்விக்கு உட்படுத்தினாயா, என்னிடம் விவாத பொருளாக்கினாயா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறீங்க. அவ்வளவு உன்னத கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய சீமான் அவர்களே தன் பேச்சை கெடுக்கும் விதமாக அவரே தன்னுடைய பேச்சுக்களை இது மாதிரியான வார்த்தைகளை போட்டு கெடுத்துக்கிறாருன்னா அப்படி எடுத்துக்கலாமா? எப்படினாலும் எடுத்துக்கங்க சார். நீங்க எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க சார்? உன்னதமான கருத்து நீங்க சொல்றீங்க, இந்த வரவேற்போம். அதை கெடுக்கும் விதமாக இப்படியான ஒரு வார்த்தைகளை சொன்னோம்னா அது பாழா போயிருமா போயிடாத? நீங்களே சொல்லுங்க. எடுத்துக்கங்க. நஷ்டம் சீமானுக்கு இல்ல, நஷ்டம் சீமானுக்கு இல்ல, நஷ்டம் மக்களுக்கு. இந்த சில்லறைத்தனமான அற்பமான வாத பிரதிவாதங்களால நஷ்டம் அடைவது மக்கள் தான். www.namtamlar.org எழுதி நிதிக்கு, மக்களுக்கு, குழந்தைகளுக்கு, மகளிருக்கு, பெண்களுக்கு, வயதானவர்களுக்கு, இயற்கைக்கு, நீதிக்கு அத்தனையும் அழகா தொகுத்து வச்சிருக்கிற. அதை பத்தி என்னைக்காவது ஒரு விவாதத்தை எடுத்தீங்களா? இன்றைக்கு இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ல அதை பத்தி விவாதிக்கிறீங்களா? நாம் தமிழர் கட்சியினரை கூப்பிட்டு பேச விடுறீங்களா? ஊடகவியலாளர், பத்திரிகையாளர், மூத்த விமர்சகர் பெயர்ல முழுக்க காவி ஆட்கள் உள்ள கூட்டு உட்கார வச்சு பல ஸ்டிக்கர்களை உட்கார வச்சு அவங்கள பேச வைக்கிறீங்களுடைய இது போன்ற உன்னதமான கருத்துக்களை பேசக்கூடிய ஆட்களை உட்கார வைக்கிறீங்களா? இல்ல. அப்ப எங்களை நீ பேசணும்ல, வா. இதுதான் உனக்கு தெரியுதா? பேசிக்கிட்டே இரு. யாருக்கு நஷ்டம்? மக்களுக்கு தான் நஷ்டம். சீமானுக்கு நஷ்டம் இல்ல சார். இன்னைக்கு நினைச்சா அவர் அவருடைய லைஃப ஸ்மூத்தா ஓட்டிடுவாரு. மக்களுக்காக கத்துறாரு. அதேதான் இயேசு கிறிஸ்து வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள எல்லாரும் வாங்க, வந்தா உனக்கு லாபம், வராட்டா போ. ஓகே, ஒரு இயேசுநாதருடைய போதனையோடு சீமான் அவரோட போதனையை ஒப்பிட்டு உண்மைங்க. இயேசுநாதர்லாம் நேரடியாலாம் வந்து வேலையை செய்ய மாட்டார். மீட்பின் வேலையை ஹக்கீம் மூலமாகவும், கிதியன் மூலமாகவும், அப்துல்லா மூலமாகவும், ராமசாமி மூலமாகவும் தான் இந்த பூமியில நிறைவேற்றுவார். அதுல ஒரு கருவிதான் சீமான். ஓகே, இயேசுனோட மறுபிறவியாக சீமானை நீங்கள் பார்த்து விடுவீர்களோ என்ற ஒரு எண்ணமும் தோணுகிறது. ஓகே, பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு மிகுந்த தெளிவா விளக்குனதுக்கு நன்றிகள். மகிழ்ச்சி.